மச்சான் காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போமாடா அப்படின்னு கேட்குறது. டேய் அரியர் வைக்கிறதாண்டா கெத்தே அப்படின்னு சொல்கிறது. மச்சான் மச்சான் அந்த பொண்ணு ஒன்னே தாண்டா பார்க்குது, எப்படியாவது உஷார் பண்ணிடுறா அப்படின்னு சொல்கிறது. டேய் படித்து முடிச்சோடனே யாராவது வேலைக்கு போவாங்களடா, கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்போம்டா அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தானும் உருப்படாமல் தான் கூட இருக்க நண்பர்களையும் உருப்பட விடாமல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸால் தான் சார் இந்த காலத்து பசங்க உருப்படாமல் போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கணுமே வெயிட் பண்ணால் என்னப்பா இவ்வளோ நாள் வீட்டில் தண்டமாக இருக்குன்னு சொல்கிறது. சரி கிடைச்ச வேலைக்காவது போகலான்னு பார்த்தா என்னப்பா இந்த படிப்பு படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்கிறது. ஏப்பா உனக்காப்பா அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம முன்னாடி வருத்தப்படுற மாதிரி பேசிட்டு நம்ம போனதுக்கப்புறம் ஆமாம் உனக்குலாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் மற்றவனோட நம்மளை கம்பேர் பண்ணி அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு ஸ்டாப் பண்ணுறது. இந்த மாதிரி கூடவே இருக்கிற சொந்தக்காரங்களால தான் சார் இந்த கால பசங்க உருப்படாமே போகிறாங்க. இவங்க 2 பேரும் சொல்கிறது உண்மைதான். ஆனால் எல்லா நண்பர்களும் எல்லா உறவினர்களும் இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்மளோட எண்ணமும் சிந்தனையும் செயல்பாடு தான் நம்ம முன்னேறதுக்கு வழிவகுக்கும். நம்ம உருப்படாமல் போடுறதுக்கு நண்பர்களோ உறவினர்களோ காரணம் கிடையாது. நம்மளோட எண்ணம் தான் அதுக்கு முக்கியமான காரணம்.